வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பராக ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கு. 3 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். இந்த தேங்காயோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பேலீஃப், மராத்தி மொக்கு, கல்பாசி எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் தனியா பொடி எடுத்திருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்திருக்கோம். 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் பேலீஃப் போட்டுக்கலாம். கல்பாசியை தவிர மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடுவோம். கல்பாசியை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கிளறி விட்டுடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். தக்காளியை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தக்காளி வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நடுவே கிளறி விடணும். தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்ச விழுத சேர்த்துக்கிறேன். இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க கிரேவி கெட்டியாகும். கெட்டியாகும்போது தேவைப்படுற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பும் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கணும். இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சரியாக இருக்கும். கொஞ்சமாக கொதிக்க விட்டால் போதும். இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.